சென்னை அருகே பிரபல தனியார் கல்லூரி மாணவர்கள் 18 பேர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்திற்காக கைதாகியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. படிக்கும் வயதில் புத்தகத்திற்கு பதில் போதைப் பொருளை தூக்கியதால் வந்த விளைவு. தங்கும் விடுதி தேடி வந்தது போலீஸ். தள்ளாடுகிறது எதிர்காலம். நடந்தது என்ன? சென்னை அடுத்த பொத்தேரி பகுதியில் இயங்கி வருகிறது பிரபல தனியார் கல்லூரி. இங்கு படிக்கும் மாணவர்கள் கல்லூரி விடுதியில் மட்டுமல்லாது தனியாக வெளி விடுதிகளிலும் வீடெடுத்தும் தங்கி படித்து வருகின்றனர். அப்படியாக கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விநியோகம் படு ஜோராக நடந்து வருவதாக காவல்துறைக்கு தகவல் பறந்துள்ளது. இதையடுத்து மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகள், வீடுகள், குடியிருப்புகள் என 500க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனை நடத்தினர் காவல்துறையினர். 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திமுதிமுவென திரண்டதால் பரபரத்து போயின பொத்தேரியும் காட்டாங்குளத்தூரும். ஒரு பெண் உட்பட 30க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் தனித்தனியாக விசாரணை. 1/2 கிலோ கஞ்சா, 6 கஞ்சா சாக்லேட்கள், 20 மில்லி கஞ்சா ஆயில், பாங்கு 5, போதை பானை 1, ஹூக்கா இயந்திரங்கள் 7, ஹூக்கா பவுடர் 6 கிலோ என ஏராளமான போதைப் பொருட்கள் சிக்கின. கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்த கூடுவாஞ்சேரியை சேர்ந்த பிரபல A+ ரவுடியான செல்வமணி என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 2.25 கிலோ கஞ்சா, 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர் விசாரணைக்கு பின் மொத்தம் 20 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 10 மாணவர்கள், 1 மாணவி உள்ளிட்ட 14 பேரை நீதிமன்றம் அழைத்து சென்றனர். மற்ற 7 மாணவர்களுக்கு காவல் நிலைய ஜாமீன் வழங்கப்பட்டது. அத்துடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 60 இருசக்கர வாகனங்கள், 1 கார் ஆகியவை குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளை சுற்றி சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இளம் தலைமுறை கஞ்சா, மது என போதையில் தடம் மாறிக்கொண்டிருப்பது பெற்றோர்களை கவலைக்குள்ளாகியுள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் நவீன். பொத்தேரியில் நடைபெற்ற தீவிர சோதனையில் 10 கிலோ போதைப்பொருள் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையின் புறநகர் பகுதியான தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக பொத்தேரி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே வந்த கார் ஒன்றை ஆய்வு செய்தனர். இதில் காரின் பின் இருக்கையில் அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள்கள் சிக்கியது. இந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 1,30 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வாகனத்தையும் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொத்தேரி முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. கல்லூரி மாணவர்கள், 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், அடுக்குமாடி வீடுகள் என சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருள்கள் வெளிமாநிலத்தில் இருந்து பொத்தேரிக்கு கொண்டு வரப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.